நடைப்பயிற்சி அப்படிங்கிறது நம்ம இதய துடிப்போட அளவு வந்து அதிகப்படுத்துறது. ஸோ லங்ஸில் வந்து நிறைய காற்றை வந்து உள்ளே கொண்டு வருது. இந்த மாதிரியான ஒரு கார்டியாக் ஆக்டிவிட்டி. ஆனால் தசைகளை வந்து பலப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை நம்ம வந்து பண்ணலை அப்படின்னா, நம்ம ரெஸ்ட்டில் இருக்கும் பொழுது தசைகளில் வந்து கொழுப்பு வந்து எரிக்கப்படுறது, சர்க்கரை வந்து எரிக்கப்படுறது. இந்த ப்ராசஸ் வந்து கரெக்டாக நடக்காது. ஸோ அதனால் நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு வந்து கொலஸ்ட்ராலோ இல்லை வந்து குளுக்கோஸோ வந்து கம்மியாகும். ஸோ நம்ம ரெஸ்ட்டாக இருக்கும்போது மசில் ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் தான் நமக்கு குளுக்கோஸ் வந்து மசிலில் வந்து எரிக்கப்படும். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் சரியாக நடக்காதனால தான் நிறைய சுகர் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தசைகள்லாம் குறைஞ்சி போய் உடம்பு வெயிட் ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு டாக்டர், அதுக்கப்புறமா உடம்பு வெயிட்டே இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான காரணம் வந்து சார்கோபீனியா அப்படின்னு சொல்லக்கூடிய தசை இழப்பு தான். இதற்கு நம்மளுடைய இரத்த சர்க்கரை வந்து அதிகமாக இருக்கிறதும் ஒரு முக்கியமான காரணம். ஸோ அப்போது ரெகுலராக நம்ம தசைகளை பலப்படுத்தக்கூடிய ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங் வந்து நம்ம வந்து பண்ணுறது நல்லது. ஸோ இதுவும் சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ உணவை பொறுத்த வரைக்கும் காலை உணவாக புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய வேக வச்ச பயிறு வகைகள், அதே மாதிரி நல்ல நார்ச்சத்து இருக்கக்கூடிய சாலட் வகைகள், இதெல்லாம் நம்ம வந்து காலை உணவாக வந்து எடுத்துக்கலாம். சிறுதானியங்கள் சேர்ந்த உணவுகளை வந்து எடுத்துக்கலாம். அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அழகும் ஆரோக்கியமும்.